வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் வந்து ஒரு புது ப்ராடக்டை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோல்டாஸோடைய ஒரு 36 லிட்டர் ஏர் கூலர். நேற்று தான் எனக்கு வந்து இது டெலிவர் ஆச்சு. டைரெக்டாக வந்து வோல்டாஸ் சைட்லேருந்து தான் நான் வாங்கினேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பில்லியன் டே சேல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி அமேசான்லேயும் சரி இந்த பர்டிகுலர் மாடல் வந்து எனக்கு கிடைக்கல. இதை வந்து டிலைட் 36 அப்படின்னு சொல்லுவாங்க. வோல்டாஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு 36 லிட்டர் ரூம் ஏர் கூலர். அதான் இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இதோடைய நேம் வந்து ரூம் ஏர் கூலர். அந்த கேட்டகரிலாம் இது வந்து உங்களுக்கு வருதுங்க. எம்ஆர்பி வந்து 11,390 ருபீஸ் போட்டிருக்காங்க. பட் இதோடைய நான் வாங்கின ரீட்டைல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,999 இன்க்ளூடிங் டெலிவரியோட. டெலிவரி எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ டெலிவரி தான், நல்ல சேஃபாக பேக்கேஜிங்கில் வந்து வந்திருக்கு. உள்ள நல்லா வந்து இந்த மாதிரி தெர்மோகோல் போட்டு நல்லா அழகாக வந்து அவங்க சேஃபாக பேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேசிக்காக இது வந்து ஒரு மேனுவல் கூலர் தாங்க. ரிமோட்லாம் இதில் வந்து இருக்காது. இப்போ நான் அதை எடுத்து உங்களுக்கு வெளியில் காட்டிடுறேன். பாக்ஸ்ல இருந்து கூலர் வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப வந்து காம்பேக்டான ஒரு கூலர், 36 லிட்டர்ஸ் வாட்டர் கெப்பாசிட்டியோட இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 3 சைட்லையுமே வந்து உங்களுக்கு இந்த ஹனிகோம்ப் இன்புட், அந்த ஏர் இழுக்கிற இடம் வந்து உங்களுக்கு வந்துடுதுங்க. கீழே வந்து உங்களுக்கு கேஸ்டர் வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. பாக்ஸ்லேருந்து வரும்போதே வந்து இது நல்லா வீல் அட்டாச் பண்ணி தான் வருது. அதே மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கிளிங் ஷீட்ஸ்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு லேயர்லாம் கொடுத்து நல்லா சேஃப் அண்ட் செக்யூராக வந்து இதை பேக் பண்ணியிருக்காங்க. இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்த உடனேவே ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. அதே மாதிரி பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த ஒரு ஃபின்ஸுமே இந்த வெளியில் இருக்கிற அந்த அட்ஜஸ்டிங் ஃபேன் இதுக்கு பார்த்தீங்களா, இந்த இது ஒன்றுடைய திக்னஸையும் பாருங்கள், நல்லா சாலிடாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்து உங்களால் வந்து உடஞ்சிரும் அப்படின்னு நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா இதுக்கு உள்ளே வந்து ஃபேன் தான் கொடுத்துருக்காங்க. நான் ஏன் ஃபேன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இதோடைய நாய்ஸ் வந்து ஒரு ஃபேன் கூலர் வந்து ரொம்ப வந்து கம்மியாக தான் நாய்ஸ் வந்து உங்களுக்கு எமிட் பண்ணும். சைடில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹனிகோம் லேயர் வந்துடுது. நல்லா 3 பக்கமுமே இந்த மாதிரி வந்து ஹனிகோம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேக் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு. இந்த பேனல் 2 பக்கமுமே இருக்கிற பேனலை வந்து இங்கே இருக்கு பாருங்க, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அப்படின்னு. இதை வந்து நீங்கள் ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் எதையோ ஒன்று வச்சு இந்த மாதிரி 2 பக்கத்தை வச்சு இதை நீங்கள் வெளியில் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி ட்ரையும் பண்ணிக்க முடியும். ஓவரால் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வாட்டர் லெவலுக்கான இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. வீல்ஸை பார்த்துருவோம். வீலும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் ஒயிட் கலரில் நல்லா அழகாக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. மேலே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா ப்ராடக்ட், வோல்டாஸ் வந்து டாட்டாவுடைய ப்ராடக்ட், அந்த பேட்ஜிங், வோல்டாஸ்க்கான லோகோ, அதே மாதிரி டிலைட் இந்த மாடலோடைய நேமும் கொடுத்துருக்காங்க. 2 கண்ட்ரோல்ஸ். ஃபேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப், ஹை, மீடியம், லோ. அதே மாதிரி ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப், கூல், கூல் அண்ட் ஸ்விங், வெறும் ஸ்விங். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் மட்டும் நம்ம வந்து இந்த கூலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வெறும் ஃபேனாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரூம் கூலராக வேண்டாம், எனக்கு வந்து ஃபேன் மாதிரி எனக்கு ஓடினா போதும் அப்படின்னா நீங்கள் ஃபேன் மாதிரியும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதில் வந்து இதை நீங்கள் ஃபேன் யூஸ் பண்ணுறப்போ இந்த ஆப்ஷன் வந்து ஆஃப்ல இருக்கணும். கூலராகவும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் கூலில் வச்சுட்டு இங்கே மேலே வந்து ஐஸ் கியூப்ஸ்க்கான ட்ரேவும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் ஐஸ் வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வழியாக தண்ணி கூட வந்து உள்ளே இறங்கிடும். ஐஸ் சேம்பர் கொடுத்துருக்காங்க. மெயின் பார்ட்டில் என்ன தெரியுமா, இந்த கூலர் அப்படியே திருப்பினீங்கன்னா பின்பக்கத்தில் வந்து இங்கே உங்களுக்கு ட்ரைனேஜ்க்கான ஹோலும் கொடுத்துருக்காங்க, ஓவர்ஃப்ளோக்கான ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. தண்ணி ஃபில் ஆயிடுச்சுன்னா இது வழியாக தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிடும். ட்ரெயின் அவுட்டுக்கு ஒன்றும் இல்லைங்க. இதை நீங்கள் நல்லா அழகாக பிடிச்சி இழுத்தீங்கன்னா கீழே வந்து தண்ணியை நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஏர் கூலர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா எவ்ரி 3 days 2 or 3 daysக்கு ஒன்ஸ் வந்து இதை ஃபுல்லாக நீங்கள் எம்டி பண்ணிட்டு திருப்பி நீங்கள் ஃப்ரெஷ்ஷான வாட்டரை ரீஃபில் பண்ணணும். இங்கே வந்து நார்மலான ஒரு 2 pin பிளக் தான் கொடுத்துருக்காங்க, 3 pin பிளக் கிடையாது. இந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு 1 year வாரண்டியும் கொடுத்துடுறாங்க. அதுக்கு நீங்கள் இந்த ரெஜிஸ்டர் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு 1 year வாரண்டியும் அந்த ப்ராடக்ட்டுக்கு கொடுத்துடுறாங்க. இப்போ இந்த ப்ராடக்டை கனெக்ட் பண்ணிவிட்டு
ஆன் பண்ணி சவுண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஒயரோடைய லென்த் வந்து சஃபிஷியண்டா இருக்குங்க. இது வந்து உங்களோட ரூம் கூலர் அப்படிங்கிறதால நீங்க வந்து ஏதாவது ஒரு கார்னர்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கனாலே போதும். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 10x10 ரூம். 10x10 ரூமுக்கு இது வந்து ரொம்ப சஃபிஷியண்டா இருக்கும். கூலர் நீங்க யூஸ் பண்றது எப்படி யூஸ் பண்ணணும், இதுலயும் சில அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கு நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன் பண்ணி அவுட்புட்டை நம்ம பார்ப்போம். இப்போ நான் ஆன் பண்றேன். எடுத்த உடனே பாத்தீங்கன்னா இதுல வந்து இங்க வந்து நான் ஒரு சின்ன ஒரு டிசைன் ஃபிளா கூட நம்ம இதுல சொல்லலாங்க. ஆஃப்ல இருந்து எடுத்த உடனே ஹைக்கு போகுது. ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்த உடனே நம்ம லோ மீடியம் ஹை அப்படிதானே நம்ம பார்ப்போம். ஸோ இதுல நம்ம ஆன் பண்ணும் போதே ஹைக்கு தான் வருது. ஸோ இப்போ மோட்டார் வந்து ஃபேன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்ல பவர்ஃபுல்லான ஒரு த்ரோங்க, நல்ல ஒரு த்ரோ. நாய்ஸ் வந்து ரொம்ப 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 மினிமலிஸ்டிக்கா இருக்கு. ஹைலியே நான் வந்து இந்த கூலிங் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து கூலரா இப்ப நான் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஃபேனா தான், நான் நார்மல் ஃபேனா தான் யூஸ் பண்றேன். மீடியம்ல உங்களுக்கு இவ்வளவுதான் நாய்ஸ் வரும். இது லோ மோடு. ஆக்சுவலி லோக்கும் ஹைக்கும் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய நாய்ஸ் டிஃபரன்ஸ்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் வந்து மைக்கை வந்து கொஞ்சம் கிட்ட வைக்கிறேன். இது வந்து ஏர் த்ரோ உடைய நாய்ஸ் தான் இப்ப நீங்க கேட்கறது. நான் மோட்டரோடைய நாய்ஸ் உங்களுக்கு கேட்க வைக்கிறேன். இது வந்து லோ மோடு. இது மீடியம் மோடுடைய நாய்ஸ். மோட்டரோடைய நாய்ஸ் தான் இது. இது ஹை மோட். ஸோ ஹை மோட்ல நீங்க வச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து நாய்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் நான் வாங்கி இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் சில பாசிட்டிவ்ஸ் ஃபேஸ் பண்ணேன், நெகட்டிவ்ஸும் பார்த்தேன். ஸோ இதுல பாசிட்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பேசிடுவோம். முதல் விஷயம், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஒரு வியர்டா இல்லாம எந்த ஒரு இடத்துல நீங்க வந்து ஒரு கார்னர்ல நீங்க வச்சீங்கனாலும் அழகா வந்து இந்த ரூமோட நல்லா ஜெல் ஆயிடுற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைனுக்கு 10/10 இந்த கூலருக்கு நம்ம கொடுத்துடலாம். அதே மாதிரி பில்ட் குவாலிட்டி. எப்பவுமே கூலர்ஸ் வந்து மெட்டல்லையும் கிடைக்கும், பிளாஸ்டிக்லயும் கிடைக்கும். பட் மெஜாரிட்டி வந்து நம்ம பிளாஸ்டிக் தான் நம்ம வாங்குறது பெட்டர். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி இருக்கு, கீழே வந்து தண்ணி ஊற்றுவோம், சுத்தியுமே வந்து ஒரு வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்றதால மோஸ்ட்லி இதை வந்து ஒரு பிளாஸ்டிக்ல வாங்குறது தான் பெட்டர். பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் பில்ட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். அதுல வந்து இதுக்கு நான் 10க்கு 20 கூட நான் கொடுப்பேன். ஏன்னா ஃபுல்லாவே இவங்க பிளாஸ்டிக் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து காஸ்ட் கட்டிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க வந்து சேஃப்டி ஆஸ்பெக்ட்லயும் வந்து ரொம்பவே வந்து இதை வந்து அவங்க கவனத்துல கொண்டு இருக்காங்க. இப்போ வந்து நான் இதை வந்து ஓபன் பண்ணி உள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பில்ட் குவாலிட்டி டாப் நாட்ச். பில்ட் குவாலிட்டிக்கும் 10/10 இதுக்கு நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா இந்த நாப்ஸா இருக்கட்டும், இந்த இந்த அட்ஜஸ்டிங் இந்த லூவர்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த ஒயரோடைய குவாலிட்டியா இருக்கட்டும், ஓவரால் இந்த பில்டா இருக்கட்டும், இது வந்து எவ்வளவு ஈஸியா வந்து சுத்தி விட முடியுதுன்னு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பில்ட் குவாலிட்டிக்கு 10/10 இதுக்கு வந்து கொடுத்துடலாங்க. அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னா இதோடைய நாய்ஸ். நாய்ஸ் சுத்தமா கிடையாது. நீங்க இந்த மாதிரி ஃபேன்ல இந்த மாதிரி ஒரு காம்பாக்டான ஒரு கூலர் இந்த பட்ஜெட்ல நாய்ஸ் இவ்வளவு கம்மியா இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. நாலாவது அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இதோடைய ஏர் த்ரோ. ஏர் த்ரோ ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க லோல வச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு 10/10 ரூமுக்கு வந்து மோர் தேன் சஃபிஷியண்டா இருக்குது. ஏர் த்ரோ இதுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு மெயின் அட்வான்டேஜ் கூலர் யூஸ் பண்றதை பொறுத்து பாத்தீங்கன்னா 3 பக்கமுமே இதுக்கு வந்து இந்த ஹனிகாம் ஃபின்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன பண்ணோம்னா 3 பக்கத்துல இருந்தும் நல்லா அழகா வந்து அதை வந்து நல்லா வெட்டாகி ஏரை வந்து நல்லா இழுத்து ஒரு பக்கமா உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ சில்னஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த சைட்ல வந்து நீங்க அழகா ஓபன் பண்ணிக்கலாங்க. அதையும் வந்து அழகா இந்த மாதிரி ஒரு லாக்கிங் நட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு 2 இடத்துல வந்து தூக்கிட்டு போறதுக்காக 2 ஹேண்டுக்கான ஸ்பேஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த கூலருடைய பாசிட்டிவ்ஸ். பாசிட்டிவ்ஸ் இருக்கிற மாதிரியே நெகட்டிவ்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா இந்த 2 ஃபங்க்ஷன்ஸ்ங்க. இந்த கீயோடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஃபேனா இருக்கட்டும், இல்லை இந்த கூலருக்கான இந்த மோட்டரா இருக்கட்டும்,
எடுத்த உடனே அது வந்து ஹைல இருந்து ஆரம்பிக்குது. இது வந்து அவங்க எப்படி மாத்திருக்கலாம்னா ஃபேனை வந்து லோ மீடியம் ஹைன்னு தான் நம்ம வச்சிருக்கணும். இவங்க ஏன் ஹை மீடியம் லோன்னு வச்சாங்கங்கிறது தெரியல. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இந்த ஸ்விங் ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கணும். ஆஃப், அதுக்கப்புறம் வெறும் ஸ்விங்கு, கூல் அண்ட் ஸ்விங், அதை வந்து அவங்க அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கான்செப்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு சப்மர்சிபிள் பம்ப், இதுக்குள்ள யூஸ் பண்ணிருக்கிறது வந்து ஒரு சப்மர்சிபிள் பம்ப். இதை நீங்க பம்ப் ஆன் பண்றதுக்கு முன்னாடி உள்ள வந்து அட்லீஸ்ட் பாதி அளவு தண்ணியாவது இருக்கணும். இப்போ நான் நார்மலா வந்து ரன் பண்ணியிருக்கேன், ட்ரை ரன் பண்ணியிருக்கேன். பண்ணும்போது எதர்ச்சலா நான் வந்து ஃபேனையும் இது நான் ஸ்விங் வேணும்னு சொல்லிட்டு நான் அதை ஆன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு ஸ்டெப்பை தாண்டி தான் நான் போகணும். அப்ப என்ன ஆகும்னா மோட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும், உள்ள அந்த பம்பிங் மோட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ரன் ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரை ரன் ஆகும், மோட்டரோட லைஃப் வந்து குறைஞ்சிரும். அதனால அதை வந்து ஒரு நெகட்டிவா நான் பாக்குறேன். அடுத்த ஒரு நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐஸ் சேம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்கலாம். இதுல என்ன ஒரு நெகட்டிவா எனக்கு தெரியுதுன்னா, குட்டி குட்டி ஐஸ் கியூப்ஸ் போடுறவங்களுக்கு இது வந்து மோர் தென் சஃபிஷியன்ட், இது வந்து கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு பெரிய ஐஸ் பார் எடுத்து நீங்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வச்சுட்டு இதை வந்து உங்களால க்ளோஸ் பண்ண முடியாது, அப்படியே நீங்க ஓப்பனா தான் வைக்கணும். இவங்க என்ன பண்ணிருக்கலாம்னா இதை வந்து கொஞ்சம் பெருசா, இன்னும் கொஞ்சம் இந்த அளவுக்கு பெருசா கட் பண்ணி, இந்த டெப்த் கூட ஓகே, டெப்த்தும் சஃபிஷியண்டா இருக்கு, பட் இதை கொஞ்சம் பெருசா அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இங்க ஒரு சின்னதா ஒரு நாட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்களே, இதை வந்து நார்மலா பிளாஸ்டிக்கா விடாம ஒரு ரப்பரைஸ்டு ஃபீலாவோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ரப்பர் எலிமெண்ட் மாதிரி இங்க கொடுத்துருந்தாங்கன்னா உங்க மொபைல் வைக்கிறது இல்லைன்னா உங்களுடைய வாலெட்டு காயின்லாம் வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓவரால் எனக்கு வந்து இது ஒரு 5999, 6000 ரூபாய்க்கு ரொம்ப 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 ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டுங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கூலரை நீங்க வந்து இன்வெர்டர்லயும் நீங்க யூஸ் பண்ணலாங்க. இது வந்து இன்வெர்டர், அதுல கூட உங்களால வந்து இந்த கூலரை வந்து ரன் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஹெவி டியூட்டி கூலர் கிடையாது, இது ஒரு நார்மல் எக்கனாமிக்கல் ஒரு ரூம் கூலர். ரொம்ப ஹெவி டியூட்டி அந்த மாதிரி கூலர் வந்து இது கிடையாது. உங்களுக்கு ரொம்ப ஹெவி டியூட்டி கூலர் வேணும் அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டிய கேட்டகரி வந்து டெசர்ட் கூலர் அப்படின்வாங்க, அந்த கேட்டகரி தான் நீங்க வாங்கணும். இது வந்து ரூம் கூலர் கேட்டகரி, 36 லிட்டர்ஸ். இதுல டெசர்ட் கூலர் போனீங்கன்னா 72 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டிலையும் இருக்கு. அது வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் டபுள் த சைஸ் இருக்கும், சைஸும் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இப்போ இன்ட்ரெஸ்டிங் பார்ட், இந்த கூலருக்கு உள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதுக்கு நீங்க இந்த 2 சுவிட்ச் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ஜஸ்ட் ஒரு பாதி திருகுனீங்கன்னா போதும், ஸ்க்ரூ மாதிரி இதை நீங்க வந்து ஓப்பன் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை நீங்க வந்து கொஞ்சம் பிடிச்சி இழுத்தீங்கனாலே வந்து இந்த யூனிட் அழகா அப்படியே வெளியில வந்துருதுங்க. ஸோ இதுக்கு உள்ள பாருங்க, இதுதான் வந்து அந்த மோட்டார் வந்து பாத்தீங்கன்னா இது காப்பர் மோட்டார் அப்படின்னும் நான் பார்த்தேன். இது ஒரு காப்பர் மோட்டார் தான். மோட்டரை சுத்தியும் சரி இந்த கெப்பாசிட்டரை சுத்தியும் சரி நல்லா அழகா வந்து அவங்க ஃபுல்லா பிளாஸ்டிக் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்டையர் யூனிட்டே வந்து ஷாக் ப்ரூஃப் யூனிட் தான். 3 பக்கமுமே வந்து உங்களுக்கு இந்த ஹனிகோம் வந்துருது. இந்த பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஹனிகோம்க்கு வந்து இந்த 3 டியூப் வழியா வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து இது மேல இருந்து அழகா இங்க வந்து உங்களுக்கு ஓட்டையா இருக்கு பாருங்க, இந்த இது வழியா வெளில தள்ளி விடுது. இந்த ஹோல்ஸ் வழியா தான் வந்து இந்த ஹனிகோம் ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஈரமாகுது. இதுல ஒரே ஒரு விஷயம் நான் பார்த்தேங்க, இது வந்து எல்லாருமே நீங்க வந்து பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியுது பாருங்க எவ்வளோ டஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து இந்த ஹனிகோம் அந்த பேப்பரோடைய டஸ்ட். அதே மாதிரி இங்க உள்ளேயும் பாருங்க, உள்ளேயும் நான் உங்களுக்கு காட்டுறேன், உள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் இருக்குது. இது வந்து நம்ம அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணும்போது QC பண்ணும்போது அவங்க வந்து இதை தண்ணி ஊற்றி கூட செக் பண்ணியிருக்கலாம். அதனால வந்து குட்டி குட்டி டஸ்ட் வந்து அங்க இருக்குது, தெரியுது பாத்தீங்களா. இந்த டஸ்ட் எல்லாமே வந்து நீங்க வந்து இந்த டஸ்டோட நீங்க அப்படியே யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பம்ப் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து நல்லா அழகா நீங்க ப்ளோ பண்ணி கிளீன் பண்ணிடுங்க. கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம், ஒரு தடவை தண்ணியை ஊத்திட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்படி பண்ணீங்கனாலே ரொம்பவே நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன்.